ஓகே. இப்போ நம்ம வந்து லெட்டரோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ லெட்டரோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதில் பிரிண்டிங்கில் வந்து போயிட்டு லெட்டர் ஹெட் அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டிசைனிங் ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஆல்ரெடி நம்மளுக்கு டிசைனிங் ப்ரைஸ் லிஸ்ட்டோட கான்செப்ட் தெரியும் உங்களுக்கு. பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் 2 இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா A4 லெட்டர் ஹெட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா A5 சைஸில் லெட்டர் ஹெட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து A4 லெட்டர் ஹெட்டை பார்க்கலாம். ஸோ இந்த A4 லெட்டர் ஹெட்டில் இந்த லெட்டர் ஹெட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு பேட் ஃபினிஷில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெட்டர் பேடில் ரைட் பண்ணி தருவாங்க 80 GSM பாண்ட் பேப்பரில் பண்ணும்போது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, நிறைய கம்பெனிஸு எல்லாமே வந்து லெட்டர் பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் ஷீட்டில் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபினிஷில் பண்ணுறோங்க. லூஸ் ஷீட்டில் பண்ணுறோம், 500 ஷீட்ஸ் பண்ணுறோம், 1000 ஷீட்ஸும் பண்ணுறோம். அதே போல் 80 GSM பாண்ட் பேப்பரில் பண்ணுறோம், 100 GSM பாண்ட் பேப்பரில் பண்ணுறோங்க. ஸோ ஃபேட் ஃபினிஷ்லேயும் பண்ணுறோம். ஃபேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா 5 பேட் பண்ணுறோம். ஸோ ஒரு பேடில் பார்த்தீங்கன்னா 100 ஷீட் இருக்கும். 500 பேட்ஸ் போடுறீங்க அப்படின்னா 500 ஷீட்ஸ் உள்ளே இருக்குங்க. ஸோ 10 பேட்ஸ் பண்ணுறோம். 10 பேட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1000 ஷீட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ ஃபார் பேட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடுக்கு வந்து 100 ஷீட்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. ஸோ இதோட டிஸ்பேச் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து A4 சைஸு 210 280 mmல இருக்கும். ஸோ இது வந்து மல்டி கலர் ஆஃப்செட் பிரிண்டிங்கில் கிளப் ஜாபில் பிரிண்ட் பண்ணுறேங்க. டிசைன் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த சார்ஜஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ வித்தின் 2 days டெலிவரி, அது செப்பரேட் ஜாப் அப்படின்னா அடிஷ்னல் சார்ஜஸ் வரும். 2 daysல கொடுத்துடலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து மோர் தென் 8 kg மேலே இருந்துச்சுன்னா ஃபாஸ்டர் சர்வீஸில் பண்ணுறோம். இது கஸ்டமர் சைட்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் இருக்கும். இன் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ டெலிவரி தாங்க. ஸோ லெட்டர் ஹெட்டில் A4 சைஸுக்கான ப்ரைஸ் சிஸ்டம் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து A5ல போகலாம். ஓகே. ஸோ லெட்டர் ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா A5 சைஸில் பண்ணுறோங்க. ஸோ இந்த A5 சைஸில் சிங்கிள் கலர் பிரிண்டிங், ஃபேட் ஃபினிஷிங், அதே போல் மல்டி கலர் பிரிண்டிங், ஃபேட் ஃபினிஷிங். ஸோ A5ல போகும்போது சிங்கிள் கலர்லேயும் பண்ணுறோம். ஏன்னா சிங்கிள் கலரில் சில பேர் பேட்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து சிங்கிள் கலரில் நம்ம பண்ணி தரோங்க. ஸோ சிங்கிள் கலரில் பண்ணும்போது ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10 பேட்ஸ் பண்ணணும் A5 சைஸில். ஸோ இது பேப்பர் பார்த்தீங்கன்னா 70 GSM பாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் 80 GSM பாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அதே போல் 100 GSM பாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இந்த 3 பேப்பர்லேயும் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக மாறும். இதே வந்து மல்டி கலரில் போனோம் அப்படின்னா 70 GSM வந்து பண்ணுறது கிடையாதுங்க. 80 GSMலேருந்து தான் பண்ணுறோம். ஸோ 80 GSM பாண்ட் பேப்பர் பண்ணுறோம். அதே போல் 100 GSM பாண்ட் பேப்பர் பண்ணுறோம். ஓகே. இதோட ப்ரொடக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா 2 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகுங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கலாம். A5 சைஸ்னால் 140 x 210 mm சைஸுங்க. இது வந்து சிங்கிள் கலர் அண்ட் மல்டி கலர், அதாவது சிங்கிள் கலர் பேடம் பண்ணுறோம், மல்டி கலர் பேடம் பண்ணுறோங்களோ, அதனால் இது வந்து ஆஃப்செட் பிரிண்டிங் கிளப் ஜாபாக தான் இருக்கும். சிங்கிள் கலர் ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து ப்ளூ கலர், க்ரீன் கலர், மெஜந்தா, பிளாக்கு, ஸோ இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் கலர் ஜாப் பண்ணுறோங்களோ அது வந்து கலர் என்ன கலருங்க, ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரீன் கலர், இல்லை மெஜந்தா, ஸோ இல்லைனா பிளாக் அந்த கலரில் யூஸ் பண்ணிக்கலாங்க. டிசைன் சார்ஜ் எக்ஸ்ட்ரா, அது டிசைன் சார்ஜ் ரைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட் வந்து மோர் தென் 8 kg மேலே இருந்தால் ஃபாஸ்டர் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி தாங்க. இது இதெல்லாம் ஆஷ்யூஷலாக வர்றது தான். ஸோ ஓகே, இப்போது லெட்டர் ஹெட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ ஒன்றா பார்க்கலாம், சாம்பிள்ஸுக்கு லெட்டர் ஹெட் எப்படி இருக்குன்றத. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம். சரி, சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சர்ச் விண்டோவில் லெட்டர் ஹெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். இது பார்த்திங்கன்னா லெட்டர் பேடுங்க. ஸோ இது வந்து லெட்டர் ஹெட் லூஸ் ஷீட்டில் பண்ணுறதுங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே லூஸ் ஷீட் தான். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லூஸ் ஷீட்டில் பண்ணிக்கலாம் லெட்டர் ஹெட்டு.
ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் இருக்குல்லவா, பேட் ஃபினிஷு. ஸோ அதையும் பார்க்கலாம். இதா இருக்கு பாருங்க. இது வந்து பேட் ஃபினிஷாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு கிழிச்சு கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாமே இது இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேட் ஃபினிஷில் வருங்க. ஓகே. லெட்டர் ரைட்டிங் இதோட முடிஞ்சுதுங்க. ஸோ இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க, பண்ணிக்கலாம்.